நான் உங்க விக்னேஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்வான ஸ்டார் ஹோட்டல் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. அதுவும் பட்ஜெட்டில் எனக்கு பர்சனலாக ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதுவும் சென்னை சிட்டி சென்டரில் இந்த ஹோட்டல் இருக்குது. ரெசிடென்சி நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த ரெசிடென்சிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, டி நகரில் லொக்கேட் ஆயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஹோட்டல், இந்த ரூம் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக சிறப்பாக தரமாக நம்மளோட ஸ்டே இருந்தது. ஸோ அதோட ஒட்டு மொத்தம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரூம் டூர், பட்ஜெட் ஹோட்டல் ரூம்ஸ் டூர்னு நிறைய நம்மளோட சேனலில் வந்துட்டு வீடியோஸ் இருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. சென்னையில் ஒரு 80 to 90% ஆஃப் ஸ்டார் ஹோட்டல் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் ஆகிறதுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பட்ஜெட் ஹோட்டல்ஸும் மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஹோட்டல்லே சொல்லையா, ஷெல்டன் டிசி அப்படின்ற ஒரு நியூலி ஃபர்னிஷ்டு ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே இருந்தது. ஸோ வாங்க இந்த ஷெல்டன் எப்படி இருந்தது அப்படின்ற ஒட்டு மொத்தத்தையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம ரூமுக்குள்ள என்டர் ஆகியாச்சு. இன்னைக்கு இந்த ரிவ்யூ அறக்க பறக்க தான் இருக்க போகுது. ஏன்னா நான் வந்துட்டு செக்இன் ஆனப்போ வீடியோ பண்ணல, செக் அவுட் ஆகும்போது தான் வீடியோ எடுக்க போறேன். இன்னொரு 10 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள பக்காவா சிறப்பாக ஃபாஸ்ட்டாக இந்த ரூமை வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போனால் மெயின் பண்ணிக்காதீங்க. ரூம்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். உள்ள வந்தோடனே லெஃப்ட் சைடில் பாத்ரூம் ஏரியா, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்கு. வார்ட்ரோப்ல உள்ளேயும் லைட் எரியல, இங்கேயும் லைட் எரியல. அது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா எனக்கு இருந்துச்சு. அப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி லாக்கர் கிடையாது. சேஃப்டி லாக்கர் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டா முக்கியம் தான். சேஃப்டி லாக்கர் கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. சரி, ஓகே, அதையும் விட்டுருவோம். இந்த இடம் வரைக்கும், அதாவது கோட்டுக்கு இந்த பக்கம் வரைக்கும் சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட். அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா சூப்பர்வான, பெருசான, சிறப்பான, தரமான நம்மளோட ரூம் இருக்கு. இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எதனால அப்படின்றத அப்புறம் சொல்றேன். தென் இங்க வந்தோம்னா நமக்கு டீ பேக், காஃபி பேக், கெட்டில், அண்ட் வந்துட்டு ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், இங்க ஒரு ஸ்பேஸ் நம்மளோட பேக் வைக்கிறதுக்கு அப்படின்னு எல்லா இடங்களும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பெட்டுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தையும் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா அழகா இந்த ஒரு நம்மளோட தமிழ் பாரம்பரியங்கள் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு, பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கு. இந்த கலர் டோனும், இங்க ஒரு பெரிய சைஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மிரர்னாலே நமக்கு பிடிக்கும். அண்ட் தென் வக்காண்டா ஃபாரெவர், நல்லா இருக்கா? வக்காண்டா ஃபாரெவர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் டிஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ அது இப்போ மேட்டர் கிடையாது. நம்ம ரூம் டூருக்கு வந்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த சாம்சங் டிவி. நானே அடுத்து ஒரு சாம்சங் டிவி வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு என்னைய அவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. தளபதி வணக்கம். ஸோ நம்ம தலைவர் பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சாம்சங் டிவி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் லீவ் போடுங்க, அது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. டிவி கிளாரிட்டி ஆசம், செம்மையா இருந்தது. ஸோ டிவி பத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க சூப்பர்வான ஒரு சேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பச்சை கலர், நமக்கு பச்சைனாலே பிடிக்கும். சூப்பரான கம்ஃபி. இங்க ஒர்க் டெஸ்க், அதாவது ஒர்க் பண்றதுக்கான பிளேஸும் தான். இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. மினிமலிஸ்டிக்கா, செம்மையா, சிறப்பா. இந்த கலர் டோன் ரொம்ப எனக்கு வீட்டில் இதே மாதிரி ஒரு சேர் வாங்கணும்னு தோணிருச்சு. இந்த சீட்டிங் ஏரியா, இந்த ரூம்ல பெஸ்ட் பார்ட். இந்த ஹோட்டல் நான் புக் பண்றதுக்கு காரணமே இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதாவது சோஃபாவுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் அது கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ஃபர்டபுள் அவ்வளவா இல்லைனாலும், பட் இந்த ஏரியா ஒரு சூப்பரான ஏரியா. நீங்க இங்க உட்காந்து காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், சிட் சாட் பண்றதா இருக்கட்டும், அண்ட் தென் இங்க படுக்க கூட செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ஏரியாவா எனக்கு தெரிஞ்சது. இந்த ஏரியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்க. ஸோ சூப்பரா இருக்குல்ல? இந்த கார்டன் எடுத்து விடலாம், பட் நான் தெரிய மாட்டேன், கருவாப்பையில நான். ஸோ வெளிச்சம் பட்டா தான் நம்ம தெரியும், அதனால தான் இது திறந்தே இருக்கு. அடுத்து ஸோ அப்பா எனக்கே மூச்சு வாங்குது. ஸோ ரூம் பார்த்து முடிச்சாச்சு. மிரர் சொல்லிட்டேன், பெட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். அந்த ஓவரால் வந்து லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே டோன் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு, இந்த பெட்டுக்கு மேட்ச் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரீன், அதுலேயே டார்க்கான ஒரு கிரீன்ல சூப்பரான ஒரு பேட்டர்ன்ல இந்த ஏரியாவும் இருக்கிறது நல்ல விஷயம். ஒட்டுமொத்தமா ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருந்தது. இருக்கிறது கரெக்டா, சூப்பரா, மினிமலிஸ்டிக்கா, செம்மையா ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு தேவையான எல்லாம் பக்காவா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க உள்ள பாத்ரூமை பார்த்துட்டு வரலாம்.
அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தேன், காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், அதோட வீடியோ ஆட் பண்ணுறேன். அவங்க ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருந்துச்சு, தாறுமாறாக இருந்துச்சு. அதையும் நீங்கள் பாருங்க. பாத்ரூமில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை பார்த்துட்டு டக்குன்னு வீடியோ பண்ணிட்டு கீழே போகலாம் அப்படின்னா அடுத்த நாள் சார்ஜையும் சேர்த்து போட்டுருவாங்க. அதனால வாங்க பாத்ரூம் டூர் பார்க்கலாம். ஸோ வாங்க பாத்ரூமில் என்ன மாதிரி விஷயங்கள் தான் இருக்குன்னு பார்க்கலாம். இதான் டாய்லெட் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா இருக்குது. ஸோ இப்படின்னு டோரை திறந்துக்கலாம், இப்படியும் திறந்துக்கலாம். நமக்கு ஷவர் ஜெல், கண்டிஷ்னர், ஷாம்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஷவர் கிடையாது, ஹெட் ஷவர் மட்டும்தான். நல்ல ஒரு குளியல், சூப்பரான கலர் டோனில் பாத்ரூம் ஏரியாவும் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். மினிமலாக தான் இருக்குது, குட்டியாக தான் இருக்குது, பட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கிட்டு மிரர் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து ஸ்லோமோ ஷாட்ஸ்லாம் 2-3 எடுத்திருக்கேன், அதை முடிஞ்சா ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. இதுபடி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. காலங்காத்தால பல்லு வளர்க்குறதுக்கு அவ்வளோ நேரம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பல்லு வளர்க்குறதுக்கு இதெல்லாம் இங்கே மேண்டேட்டரியாக வைக்கணும், பட் அதெல்லாம் வைக்கல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. பட் மித்த ரூமில் வச்சுருப்பாங்க, இந்த ரூமை வந்து ரெடி பண்ணும் போது வைக்கலன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவங்களோட ஒரு கரெக்டான கடமைன்னு நான் சொல்லணும். காலையில் பல்லு வளர்க்குறதுக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ வாங்க வெளில போய் வீடியோ வெயிட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த ஷோ வந்தாச்சு. ரூம் பற்றி பார்க்கணும்னா ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் லொக்கேஷன் மெயினாக ரொம்ப சிட்டி சென்டர், டி நகர்லாங்க. ஸோ வந்துட்டு லொக்கேஷன் பற்றி எந்த கவலையும் இல்லை. ஸோ ரூம் சர்வீஸும் வந்து பெஸ்ட்டாக தான் இருந்தது. சில சமயங்களில் வந்துட்டு காண்டாக்குற மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்க. ஏன்னா அந்த டென்டல் ஹீட் இல்லாத எனக்கு காலில் விருப்பாயிருச்சு. என்னடா எதிர்ச்சோடனே பல்ல வளர்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு. அது ஒரு விஷயம். வேற என்ன, ஆமாம் அது மட்டும்தான். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில லைட்ஸ் இங்கே ஒர்க் ஆகாதது, இந்த டென்டல் கிட், இந்த 2 மேட்ரு மட்டும்தான். மித்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. கஸ்டமர் சப்போர்ட்டும் சூப்பராக இருந்தது. ஹோட்டலில் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. ஹோட்டல் வந்து வெளியவும் சரி உள்ளேயும் சரி ரொம்ப சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மெயினான விஷயம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் மேட்ரு பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்தது. அதோட 2-3 ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன். அவ்வளோ அழகாக இருந்தது ரெஸ்டாரண்ட்டு. மினிமலான ஃபுட்ஸ் தான் இருந்தது, பட் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் குறிப்பாக இந்த சீஸ் ஆம்லேட் தாறு மாதிரி செமையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சின்னதாக ஒரு மாற்றம். இந்த இது மட்டும் இதுக்கு ஒரு நல்ல அந்த 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 சீட்டிங் ஏரியா இருக்குல்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். ஸோ இந்த ரூம் நான் எவ்வளோ புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3500 rupees இன்க்ளூடிங் டேக்ஸ். ஸோ அது ஒரு சூப்பர் டீலாக எனக்கு தெரிஞ்சது. அதுவும் சிட்டி சென்டரில். நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது சாட்டர்டே சண்டேல. ஸோ அப்போ இந்த ப்ரைஸ்ன்றது ரொம்ப சூப்பர். இந்த ரூம் அதுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வர்த்தான ஒரு ரூம் தான் நான் சொல்லுவேன். பட் இந்த ப்ரைஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேட்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி பொறுத்து மாறும். அதனால நீங்கள் நல்ல ஒரு ஆஃபரில் புக் பண்ண நினச்சிங்கன்னா கோல்டு கோல்டு நீங்கள் புக் பண்ணலாம். கீழே என்னோட கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 rupees வந்து ஆஃபர் கிடைக்கும். அந்த கோட் கீழே கொடுக்குறேன். அது மூலமாக ரெஃபரல் அந்த கோடு மூலமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 500 ஆஃபர் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு டீல் வரும்போது இந்த ஹோட்டல் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதே போல் சென்னைக்கு நீங்கள் வரீங்க பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை ஒரு லேசர் ஒரு ட்ரிப்பாக வரீங்க, ஃபேமிலியோட வரீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா இந்த ஹோட்டல் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா விடிய ஆக்டிவாகவே இருக்குங்க இந்த ஹோட்டல். கீழே எப்போ போனாலும் ஆள் செக்இன் ஆகிட்டே இருக்காங்க. அவ்வளோ பேர் வந்துட்டே இருக்காங்க, அவ்வளோ கார்ஸ். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஹோட்டல் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா சர்வீஸாக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், எதுலேயும் எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. சின்ன விஷயங்கள் இந்த அம்யூனிட்டிஸ் வைக்காதது ஒன்று. அப்புறம் வந்துட்டு அது கொண்டு வரதுக்கு லேட் ஆனது சில லைட்ஸ் ஏரியாவில், இது மட்டும் சரி பண்ணுறது தான். மித்தப்படி ரொம்ப
கம்பைன் பண்றதுக்கு எந்த விஷயமே கிடையாது. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது, சிறப்பான தரமான ஸ்டே. ஸோ இந்த ஹோட்டல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இந்த அறக்க பறக்க ரொம்ப ஃபாஸ்டான இந்த ரிவ்யூ பத்தியும் கழுவி ஊத்துறாலும் கழுவி ஊத்துங்க. ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நான் சீக்கிரம் போகணும், இல்லைன்னா அடுத்த நாள் சார்ஜ் போட்டுருவாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு ஃபாஸ்டா நானே பேசுறதுல எனக்கே மூச்சு வாங்குது. உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். டடா, பை.